இன்றைக்கான மினி விலாகில் சூப்பரான வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எனக்கு எண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி விட்டுருங்க. அடுத்தது ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு வெண்டைக்காவையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேருங்க. தக்காளி கூழாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 1லேருந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்குள்ளேயே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் ஒற்றைக்கல்ல, ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு